அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். பகைத்திறம் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 871. பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. விளக்கம். பகை என்று சொல்லப்படுகின்ற பண்பற்ற தீமையை ஒருவன் நகைத்து பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்பக்கூடாது. பகைத்திறன் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 872. வில்லேரெழுவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேரெழுவர் பகை. வில்லேரெழுவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேரெழுவர் பகை. விளக்கம். வில்லை ஏந்திய வீரரின் பகையை கொண்டாலும் சொல்லை ஏந்திய அறிஞரின் பகையை கொள்ளக்கூடாது. பகைத்திறன் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 873. ஏமுற்றவரிடம் ஏழை தமியனாய் பல்லார் பகைகொள்பவன். ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகைகொள்பவன். விளக்கம். தனியாக இருந்து கொண்டு பலரோடு பகை கொள்பவன் பித்தம் கொண்டவரை விட அறிவில்லாதவனாவான். அதிகாரம் 88, பகைத்திறம் தெரிதல். குறள் 874. பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமைக்கண் தங்கிற்று உலகு. பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமைக்கண் தங்கிற்று உலகு. பகைவரையும் நண்பராக்கி கொண்டு நடக்கத்தக்க நல்லவரின் பெருமையுள் உலகம் அடங்கியிருக்கின்றது. பகைத்திறம் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 875. தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இத்துணையா கொள்கவற்றின் ஒன்று. தன் துணை இன்றால் பகை இரண்டாம் தான் ஒருவன் இன்துணையா கொள்கவற்றின் ஒன்று. விளக்கம். தனக்கு துணையோ இல்லை பகையோ இரண்டு அங்கனமாயின் ஒருவன் அப்பகைவர் இருவருள் ஒருவரை தனக்கு இனிய துணையாக்கிக் கொள்ளுதல் வேண்டும். பகைத்திறன் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 876. தேரினும் தேரா விடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். தேரினும் தேரா விடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். விளக்கம். முன்னம் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தாழ்வு வந்தபோது அவனே நண்பனை பகைவனோ ஆக்கிக் கொள்ள வேண்டாம். பகைத்திறன் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 877. நோவற்க நொந்தது அறியார்க்கு மேவற்க மேன்மை பகைவராகத்து. நோவற்க நொந்தது அறியார்க்கு மேவற்க மேன்மை பகைவரகத்து. விளக்கம். தன்னுடைய வருத்தத்தை அறியாத ஒருவனிடம் தன் வருத்தத்தை சொல்ல வேண்டாம். அவ்வாறே தன் வலிமையின் குறையை பகைவரிடம் காட்ட வேண்டாம்.
பகைத்திறம் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 878. வகையறிந்து தற்செய்து தற்காப்பா மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. வகையறிந்து தற்செய்து தற்காப்பா மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. ஒருவன் வெல்லும் வகையை அறிந்து பொருளை பெருக்கி தன்னை காத்து கொள்வனாயின் பகைவரிடத்தில் உண்டான மகிழ்ச்சி ஒழியும். பகைத்திறன் தெரிதல். அதிகாரம் 88, குறள் 879. இளைதாக முன்மரம் கொள்க கலையுணர் கைக்கொள்ளும் காழ்த்த விடத்து. இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைக்கொள்ளும் காழ்த்த விடத்து. முள்மரத்தை அது சிறியதாயிருக்கும் போதே வெட்டி விடுதல் வேண்டும். வளர்ந்து வைரம் அடைந்தால் அது வெட்டுவோரின் கையை துன்புறுத்தும். அதிகாரம் 88, பகைத்திறன் தெரிதல். குறள் 880. உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பர் செம்மல் சிதைக்கலாதார். உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். விளக்கம். பகைவரின் செருக்கை அழிக்க முடியாத அரசர் மூச்சு விட்டாலும் உயிர் உள்ளவர் அல்ல.